எப்படி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்களோ அது மாதிரி எந்த பாரபட்சமும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும். அவங்களோட மாநாடு நடத்துறது, கட்சி நடத்துறது. ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லும் நடிகர் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் சொல்லவில்லை என்றும், தமிழ்நாட்டு மக்களை இளிச்சவாயர்களாக பார்க்க வேண்டாம் எனவும் திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி கொந்தளித்துள்ளார். பெரிய தாக்குதல் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ புனிதமான விஷயமா 307 வருஷமாக இருக்கிற அந்த லட்டு பாரம்பரியத்தை வந்து கெடுத்து இன்றைக்கி அதோட பேர் புகழெல்லாம் கெடுத்து இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு, மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். அவர் விஜய் சார் வந்து மாநாடு நடத்தலாம், அரசியல் கட்சி தொடங்கலாம், எல்லாமே அவரோட உரிமை, அவங்க செய்யலாம். ஆனால் அவர் வந்து கேரளத்தில் இருக்கிற ஒரு ஓணம் பண்டிகைக்கு வந்து, அதுவும் இந்துக்களோட பண்டிகை தான், அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு இந்து பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததை மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போது எனக்கு கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து எப்படி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்களோ அது மாதிரி எந்த பாரபட்சமும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும். அநேகமாக தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்களோட மாநாடு நடத்துறது, கட்சி நடத்துறது அவங்களோட உரிமை. அதில் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவங்க நல்லபடியாக வரட்டும். ஆனால் இங்கே இருக்க உங்களை ஜெயிக்க வச்ச மக்களை வந்து இழிச்சாவைகளில் பார்க்காதீங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.